சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலினை விரட்டியடித்த மக்கள். வரும் சட்டசபை தேர்தலில் பெண்கள் வாக்குகளை அறுவடை செய்வதில் திமுக கூட்டணி மற்றும் என்டிஏ கூட்டணி இரண்டு கட்சிகளுக்கு இடையில் எந்த கூட்டணிக்கு பெண்கள் வாக்குகள் பெருமளவு செல்லும் என்கின்ற விவாதம் அரசியல் களத்தில் அனல் பறந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். குறிப்பாக திமுக ஆட்சி அமைத்தவுடனே இது அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்தது. ஆனால் 2021 ஆட்சி அமைத்த திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னது போன்று மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் திமுக அரசு கொடுக்கவில்லை. தொடர்ந்து எங்கே தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி போன்று 1000 ரூபாய் என மகளிரின் திமுக அரசு நோக்கி கேள்வி எழுப்ப, மேலும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க, திமுக ஆட்சிக்கு வந்து பல மாதங்கள் கழித்து மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவது திமுக அரசு. ஆனால் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போன்று ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து இருந்தால் தகுதியான பெண்களுக்கு சுமார் 28 மாதங்களில் 28,000 கிடைத்திருக்கும். ஆனால் தாமதமாக கொடுத்ததன் விளைவு தகுதியான ஒவ்வொரு பெண்களுக்கும் 28,000 ரூபாய் கிடைக்காமல் ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. இந்நிலையில் என்டிஏ கூட்டணி சார்பில் எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டசபை தேர்தலுக்கான பல வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். அதில் பெண்களுக்கு மாதம் 2000 வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முறை 10,000 நிதி உதவி வழங்கப்படும். பட்டதாரி இளைஞர்களுக்கு 2000, 12ஆம் வகுப்பு வரை கல்வி முடித்தவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடி தடை கால உதவி 8000 12ஆக உயர்த்தப்படும். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடுதல் 1000 பணம். கைத்தறி மற்றும் மின்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சார அளவை தற்போது இருப்பதை விட உயர்த்தி கொடுக்கப்படும் போன்ற பல வாக்குறுதிகளை என்டிஏ கூட்டணி சார்பில் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. என்டிஏ கூட்டணியின் இந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் 10,000 ரூபாய் குடும்ப உதவி பிளஸ் பெண்களுக்கு ஆண்டு 24,000 பிளஸ் 1000 பொங்கல் தொகை என ஒரு குடும்பத்திற்கு முதல் ஆண்டிலேயே 35,000 கிடைக்கும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்க தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக பெண்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்று வருது. அது மட்டுமில்லாமல் மேலும் வரும் தேர்தலில் 1000 கிடைக்குமா அல்லது 2000 கிடைக்குமா என்பதல்ல, வாக்குறுதிகளின் நம்பகத்தன்மை அடிப்படையில் என்டிஏ கூட்டணிக்கே தமிழக பெண்கள் மத்தியில் அமோக ஆதரவு இருந்து வருவதை பார்க்க முடியுது. அந்த வகையில் தற்போது திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார். அதனால் போகும் இடமெல்லாம் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு விரட்டியடிப்பு செய்து வருகிறார்கள்.